1 கொரிந்தியர் 13:4 அன்பு நீடிய பொறுமையுள்ளதும் அன்பு தயவுள்ளதும் ஆகிறது. அன்பு போராமைப்படாது. அன்பு தன்னை மேம்படுத்திக் காட்டாது. பெருமை அடையாது. வசனம் உண்மையான கிறிஸ்தவ அன்பின் குணங்களை விளக்குகிறது. அன்பு நீடிய பொறுமையுள்ளது. சோதனைகள், தாமதங்கள், பிறரின் குறைகள் ஆகியவற்றை பொறுமையுடன் தாங்கும். அன்பு தயவுள்ளது. பிறரிடம் இரக்கம், கருணை மற்றும் நன்மை காட்டும். அன்பு பொறாமைப்படாது. பிறர் உயர்ந்தாலும் ஆசீர்வதிக்கப்பட்டாலும் பொறாமை கொள்ளாது. அன்பு தற்புகழ்ச்சி செய்யாது. தன்னை பற்றி பெருமையாக பேசாது. இருமாப்பு கொள்ளாது. தாழ்மையுடன் இருந்து பிறரை மதிக்கும். முக்கிய கருத்து: தேவன் விரும்பும் அன்பு சுயநலமற்றது. பொறுமை, தயவு, தாழ்மை ஆகியவற்றால் வெளிப்படும். இப்படிப்பட்ட அன்பு குடும்பத்திலும் சபையிலும் சமுதாயத்திலும் அமைதியையும் ஒற்றுமையையும் உருவாக்குகிறது. 1 கொரிந்தியர் 13:5 தமிழ் வசனம்: அன்பு மரியாதையின்மையாய் நடக்காது. தன் நலனை மட்டும் நாடாது. எளிதில் கோபப்படாது. பிறர் செய்த தவறுகளை மனதில் பதிவு செய்து வைக்காது. இதுதான் அந்த வசனத்தின் தமிழ் வடிவம். அதாவது, உண்மையான அன்பு எப்போதும் பொறுமையுடனும் கனிவுடனும் இருக்கும். அது பொறாமைப்படாது. பெருமை பேசாது. தன்னை முன்னிறுத்தி காட்டிக்கொள்ளாது. எப்போதும் பணிவுடனும் மென்மையுடனும் இருக்கும் என்று சொல்லப்படுகிறது. இப்படிப்பட்ட அன்பு நம்முடைய வாழ்க்கையில் அமைதியையும் நல்லுறவையும் வளரச் செய்யும். இது இயேசு கிறிஸ்துவின் குணத்தை பிரதிபலிக்கிறது. பிறருடன் உயிரூட்டும் உறவுகளை உருவாக்குகிறது. இந்த வசனம் நம்மை எல்லோரிடமும் அன்பாகவும் பணிவாகவும் நடக்க நினைவூட்டுகிறது. ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் ஃப்ரெண்ட்ஸ். 1 கொரிந்தியர் 13:6 வசனம் சொல்லுறது என்னன்னா, அன்பு பாவத்தில் மகிழ்ச்சியடையாது, ஆனால் சத்தியத்தில்தான் மகிழும். அதாவது, ஒருவரை நிஜமாக அன்பு செய்கிறவன் அவர் தவறு செய்வதிலோ பொய், அநியாய காரியங்களிலோ ஒருபோதும் சந்தோஷப்பட மாட்டான். மாறாக, உண்மை, நேர்மை, நீதியான காரியங்கள் நடக்கும்போது மகிழ்ச்சி அடைவான். அன்பு எப்போதும் உண்மையை, நீதியை, பரிசுத்தத்தை ஆதரிக்கும். ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் ஃப்ரெண்ட்ஸ். 1 கொரிந்தியர் 13:7 வசனம் தமிழில்: அன்பு எல்லாவற்றையும் தாங்குகிறது, எல்லாவற்றையும் நம்புகிறது, எல்லாவற்றையும் நம்பிக்கையுடன் எதிர்பார்க்கிறது, எல்லாவற்றிலும் விடாமுயற்சியுடன் நிலைத்திருக்கிறது. இதன் எளிய விளக்கம் என்னவென்றால், உண்மையான அன்பு எந்த சூழ்நிலையிலும் பிறரை தாங்கி பாதுகாக்கிறது. எளிதில் சந்தேகப்படாமல் நம்புகிறது. கடினமான நேரங்களிலும் நம்பிக்கையை விடாமல் எதிர்பார்க்கிறது. துன்பங்கள் மற்றும் சோதனைகளிலும் பொறுமையுடன் நிலைத்து நிற்கிறது. இத்தகைய அன்பு தேவனின் அன்பை பிரதிபலிக்கிறது. அதேபோல் நாமும் மற்றவர்களுக்கு நம்பிக்கையுடன், பொறுமையுடன், விடாமுயற்சியுடன் அன்பு செய்வதற்கு இந்த வசனம் நம்மை அழைக்கிறது. Please like and subscribe friends. 1 கொரிந்தியர் 13:8 இன் தமிழ் வசனம்: அன்பு ஒருபோதும் ஒழியாது. தீர்க்கதரிசனங்களானாலும் ஒழிந்து போம். அந்நிய பாஷைகளானாலும் ஓய்ந்து போம். அறிவானாலும் ஒழிந்து போம். அன்பு ஒருபோதும் ஒழியாது. தீர்க்கதரிசனங்கள் ஒழிந்து போம். அந்நிய பாஷைகள் நிற்கும். அறிவும் ஒருநாள் முடிவடையும். இந்த வசனம் சொல்லும் கருத்து: அன்பு என்றென்றும் நிலைக்கும். ஆனால் ஆவிக்குரிய வரங்கள் எல்லாம் தற்காலிகம். தீர்க்கதரிசனம், அந்நிய பாஷை, விசேஷ அறிவு போன்றவை கடவுள் ஒரு நோக்கத்துக்காக கொடுத்த வரங்கள். அவை ஒருநாள் முடிவடையும். ஆனால் அன்பு ஒருபோதும் முடிவடையாது. ஏனெனில் அது கடவுளின் சுபாவத்தை பிரதிபலிக்கிறது. அதனால் கிறிஸ்தவர்கள் எல்லா வரங்களையும் விட அன்பை அதிகமாக மதித்து அன்போடு வாழ வேண்டும்.